டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் ஆவடி நூர்ஜஹான் வந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே ரொம்ப சென்சேஷனலா போயிட்டு இருக்குது. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில அந்த நடந்த சம்பவம். அது என்னக்கா அது? அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அது பாதுகாப்பு குறைபாடு தான். அதில எந்த சந்தேகமும் இல்ல. பாதுகாப்பு குறைபாடு தான் முதல் என்னக்கா ஒரு பட்சம். சிசிடிவி கூட இல்லன்னு சொல்றாங்களே! அதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு. இல்ல சிசிடிவி வந்து எப்பவுமே வந்து ஒதுக்குப்புறத்தில வந்து வைக்க முடியாது. மெயினான இடத்துல மட்டும் தான் வந்து சிசிடிவி வைப்பாங்க. இவுங்க வந்து அங்க வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஹாஸ்டல்ல வந்து ஒரு பெண் வந்து தங்கி படிக்கிறாங்க அப்டின்னா, அந்த ஹாஸ்டல் விட்டு வெளிய வராதபோது ஒரு செக்யூரிட்டி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும். அந்த செக்யூரிட்டி வந்து எல்லாருமே வந்து உள்ள இருக்காங்களா, வெளிய இருக்காங்களான்றது கண்காணிக்க வேண்டியது அந்த அரசாங்கத்தோட வேலை. அத அந்த நியமிக்கிற ஆட்களுடைய வேலை. ஓ! அது வந்து இந்த விஷயத்துல வந்து தவறு இருக்குன்னு ஓகே. தான் பட் சொல்லணும். அது என்ன சொல்றாங்கன்னா, இதுல அவர் சம்பந்தப்பட்டவரு திமுக கட்சியில இருக்கிறவரு. அதனால தான் மூடி மறைக்க அவங்க ட்ரை பண்றாங்களா? அது அந்த மாரி இருக்கலாம். சொல்றாங்களே! அதுக்காக இல்ல சொல்றேன். சில புகைப்படங்கள்லாம் வந்து திமுகவை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுதான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா, அந்த புகைப்படங்கள் எடுத்து வச்சா அது வந்து திமுகன்னு சொல்ல முடியாது, மற்ற கட்சின்னு சொல்ல முடியாதுன்றாங்க. ஆனா, அவர் இருக்கிறது அவருடைய புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது, அவர் முழுக்க முழுக்க திமுகவை சார்ந்தவர் தான் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்ல. அண்ணாமலை அவர்கள் இது சம்பந்தமா சாட்டை அடியெல்லாம் பண்ணியிருந்தாரு. அது பார்த்தீங்களா அத? அது பார்த்தேன். ஆனா, அது எந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தும்னு தெரியல. இருந்தாலும் அவருடைய பதவிக்கு அவர் வந்து நான் இருக்கேன் அப்படின்றத ஒரு கண்டனத்த தெரிவிச்சு அத பதிவு பண்ணியிருக்காரு. அத பத்தி பேச எதுவும் கருத்து இல்ல. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, எஃப்ஐஆர வெளி வந்திருக்கிறதா சொல்றாங்கக்கா. ம். ஆக்சுவலா இந்த மாரி கேஸ்ல எஃப்ஐஆர் வெளி வந்தது உகந்த செய்தியா அது? உகந்த ஒரு விஷயமா அது? இல்ல அது வந்து வேற விஷயம்னா அது வந்து வந்திருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணோட வந்து விஷயம்ன்றதால அத வந்து அது மூலியமா வந்து அந்த பெண்ணோட குடும்பத்தாருக்கும், அத சுற்றில இருக்கிறவங்களுக்கும் வந்து பாதிப்பு வந்து அதிகமா ஏற்படுத்தும். இந்த எஃப்ஐஆர் வந்து வெளிய வந்தது வந்து கண்டிக்கத்தக்க செயல் தான். முக்கியமான ஒரு ஏன் விஷயம் இத தான். எடுக்கணும்? ஏன் அரசியல் கட்சிகள் ஏன் இத இல்ல ஏன் இத எடுக்கணும் அப்டின்னா, ஒண்ணு வந்து இப்ப ஆளுங்கட்சி சார்ந்த நபர் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. அதனால வந்து அதான்க்கா. அப்போ ஆளு ஆளுங்கட்சிய சார்ந்த ஒரு நபர் அவர் பொறுப்புல இருக்காரா? இல்லையா? அப்படின்றது தெரியாது. ஏன்னா, அவர் ஏடிஎம்கேல இருக்கிறதும் இல்லன்னா சும்மா அவங்க ஏன்க்கா அதான் இப்போ போராட்டம் அந்த பண்றாங்க? சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஏடிஎம்கேலயோ, இல்ல வந்து வேற எதனா அனதர் கட்சியிலயோ அவர் இருந்து அந்த புகைப்படங்கள் வெளிய வந்தாருன்னா, அப்ப அவர் எல்லா கட்சியிலும் இருக்காரு. அதனால வந்து எந்த கட்சியும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. குறிப்பா இப்ப ஆள்ற கட்சியில வந்து அவர் வந்து அவருடைய புகைப்படங்கள் வந்து முன்னாள் மேயரு, இந்நாள் மருத்துவத்துறை மந்திரி, மற்றும் சில நிர்வாகிகளோடலாம் வந்து உணவு அருந்துற மாரி, வீட்ல இருக்கிற மாரிலாம் புகைப்படங்கள்லாம் வெளிய வரும்போது, அப்போ எதிர்க்கட்சி, மத்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இது சம்மந்தமா வந்து அரசியலோட இத வந்து வன்மையா கண்டிச்சு பதிவு பண்றாங்க. ஓகே. பொதுவாவே நான் கேட்க வேண்டியது என்னன்னா, தமிழகத்துல இது மாரி செயல்கள் அதிகமா நடக்குதுதா நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா. இப்ப கடந்த சில நாட்களா வந்து இந்த மாரி வந்து அ வ கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அத்துமீறி வந்து நடக்கிறது, அடிதடி இது மாரிலாம் சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தான் நடந்துட்டுருக்கு. அத அரசாங்கம் வந்து உரிய முறையில நடவடிக்கை எடுத்து நடக்காம தடுக்கணும். ஆனா எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து நடக்குது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து சிவியரா ஆக்ஷன் எடுத்து இது மாரி குற்றவாளிகள வந்து மீண்டும் இந்த மாரி செயல்கள் நடக்காம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம்க்கா. இப்ப புதுச்சேரி கூட நடந்தது சரி. இதெல்லாம் ஆமா. வந்து இதுக்கு காரணம் மூளையா இருக்கிறதுக்கு இதுக்கு காரணமா இருக்கிறதே என்ன நினைக்கிறேன்னா, போதைப் பொருள் தான் இதுக்கு ஆமா. காரணமா உண்மை இருக்கிறது. அதுதான். இப்போ யாருமே ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா இருக்கும்போது கோவத்துல வந்து நம்ம வந்து ஒரு அடி அடிப்போம். அதே போதையில இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. அப்ப இந்த பெண்ணோட வழக்குலயும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அத்துமீறி போயிருக்காருன்னா, ஒண்ணு அவர் வந்து நிதானம் தவறி இருக்கணும். நிதானம் தவறி இல்ல போய் தான் அதுதான்க்கா. அவரு அத்துமீறி போயிருக்காருன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில யார் நினைச்சாலும் போயிடலாமா? அதான் அப்படி கேட்கிறேன் நான். அண்ணா யூனிவர்சிட்டில யாரும் போ முடியாது. அங்க யாருடைய ஒரு அதிகாரம், அதனுடைய துணை இல்லாமலாம் வந்து தனிப்பட்ட ஒரு நபரா அதத்தான் கேட்கிறேன். அதனால தானே தனிப்பட்ட எதிர்க்கட்சிகள்லாம் ஒருத்தருடைய பண்றது. தனிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த விஷயத்துல வந்து செய்யறதுக்கான வாய்ப்பே இல்ல. நிச்சயமா இவரு கூட வந்து வேற யாரோ ஒருத்தர் உறுதுணையா இருந்திருக்காங்க. இவர கைது பண்ணும்போதும், இவர வந்து முதல் முறையா விசாரிச்சு அவர வீட்டுக்கு அனுப்பும்போதும், யாரோ ஒருத்தர் வந்து சார்ன்ற ஒரு முக்கிய நபர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதாவும், அவருடைய தொலைபேசி வந்த பிறகு இவர வந்து வெளிய போன்னு சொல்லி அனுப்பிச்சதாவும் சொல்றாங்க. ஆனா வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். இவர் மட்டும் தான் குற்றவாளி இப்போதைக்கு நாங்க வந்து சொல்லியிருக்கோம் தவிர, குற்றவாளியே இல்ல அப்படின்னு நாங்க சொல்லலன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து இப்ப சொன்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய பாதுகாப்ப வந்து நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும். அது பெண்களுக்கு வந்து குறிப்பா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய பாதுகாப்ப நம்ம தான் வந்து முதல்ல வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஒரு பெண் வந்து அ தனிமையில போறதோ, இல்ல வந்து ஒரு ஒரு வெளி இடத்துக்கு போகும்போதோ, எதிர்பாரா விதமா நடக்கிறதுன்றது வேற.
வழியே போயிட்டு நம்மள சில பிரச்சனைகளை வந்து ம், மாற்றுறதுன்றது வேற. அது மாதிரி தான் அந்த பிள்ளையோட விஷயத்துல வந்து அந்த பிள்ளை வந்து எதிர்பாராம போச்சா, இல்ல வந்து தெரிஞ்சு போச்சா அப்படின்றது வந்து அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்ப உறுதிப்படுத்திட்டு தான் எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து செய்யணும். அரசாங்கத்துக்கு வந்து இன்னொரு கோரிக்கை என்னன்னா, இனிமேல்ட்டு இருக்கிற இந்த பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற மாணவ, மாணவிகளுக்கு தகுந்த ஒரு பாதுகாப்ப குடுத்து, இது மாரி ஒரு செக்யூரிட்டிய போட்டு, ஹாஸ்டல்ல குறிப்பிட்ட டைமுக்கு வந்து வெளிய போக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி, அவங்களுக்கு வந்து அந்த மாரி இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டு, இந்த டைமுக்கு வெளிய போணும், இந்த டைமுக்கு உள்ள வரணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஆள பணிக்கு நியமிச்சு, அந்த இடத்துல வந்து கண்காணிக்கணும். தகுந்த சிசிடிவி இதெல்லாம் வந்து பொருத்தணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோள். நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்க. நன்றி.